ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் முருங்கைக்காய் தொக்கு இப்படி செஞ்சால் தட்டு சோறு சாப்பிடலாம். ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த முருங்கைக்காய் தொக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கஞ்சி கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே இந்த முருங்கைக்காய் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுந பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். முருங்கைக்காய் தொக்கு செய்கிறதுக்காக 2 முருங்கைக்காய் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி அளவு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்காய் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாம் சேர்த்துருக்க வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். நாம் சேர்த்துருந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பழமான தக்காளி பழமாக 3 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்க்கும் போது தக்காளி பழம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு குழம்புத்தூள் சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. குழம்பு மிளகாய்த்தூளில் காரம் கம்மியாக இருக்கனால நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். எந்தளவு உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நாம் சேர்த்துருக்க மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கணும். நாம் சேர்த்துருந்த மசாலா பொருட்களோட பச்சை மணம் எல்லாம் போயிருச்சு. கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கணும். முருங்கைக்காயில் மேலே இருக்க தோலை உரிக்காமல் தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி உரிக்காமல் செய்யும்போது முருங்கைக்காய் கூட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு முருங்கைக்காயை நல்லா கலந்து விட்டுருங்க. காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்ததாக இது கூட 3 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் நான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்பப்போ நம்ம முருங்கைக்காயை நல்லா கலந்து விட்டுறணும். முருங்கைக்காய் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கணும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. அரைச்சி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கணும். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கணும். முருங்கைக்காய் தொக்கு செய்கிறனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட சரியான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கணும். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆல் இன் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.